ஏதாவது அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்காக நாம ஏமாற்ற முடியும். ஹலோ மிஸ்டர் சுப்பு, என்ன இந்த பக்கம்? சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க, அதான். ரொம்ப தைரியம் தான். சமுத்திரம் சார் ஆபரேஷன் சொன்னாரு, எப்போ அது? அது இந்த வாரத்துல நடந்துரும். கூட்டம் அதிகமாயிரும். இந்த பக்கமே முன்னாடி போய்க்கலாம். பாலக்ஷ்மி ஆபீசர், சிஎம் கார்னர் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. கெட் ரெடி. எவரிபடி தேர். வி ஆர் அப். ஹூ ஆர் யூ? மீடியா சார். ஓகே. சுப்பு, இந்த கூட்டத்துல எதுக்கு பையனை கூட்டிட்டு வந்த? வீட்லயே இருக்கான், கொஞ்சம் வெளியில கூட்டு போனா நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்குன்னு சிஎம் ஃபங்க்ஷனுக்கு கூட்டி வருவாங்க. சரி, ஜாகிரதையா இரு. சரி சரி. गाइस, கெட் ரெடி. வி ஆர் அப். பொசிஷன். இதுக்கு மேல யாரையும் அங்க விட விடாதீங்க. என்ன உங்க பிரச்சனை? உங்களோட 5 நிமிஷம் பேசணும் சார். எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வாங்க, இல்ல வீட்டுக்கு வாங்க. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல கலாட்டர் பண்ணது சரியில்லை. ஐயோ, நான் வரல சார். என்ன வர வச்சுட்டாங்க சார். என்ன மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு இல்ல சார், அந்த தெருவுக்குள்ளேயே நுழைய முடியாது சார். சார் சொல்லுங்க, மனு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? 17 into 8 எவ்வளவு சார்? சொல்லுங்க சார், 17 into 8 எவ்வளவு சார்? வாட் இஸ் திஸ்? கால்குலேட்டர் போட்டு பார்க்கலாமே. முதலாம் பானிபட் போர் எப்ப நடந்தது? தென்னை மரத்தோட பொட்டானிக்கல் நேம் என்ன? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து வர நீரோட கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்க சார். இதெல்லாம் என்ன எதுக்கு சொல்லுங்க சார். சின்ன வயசுல படிச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்க சார். லுக், டோன்ட் வேஸ்ட் மை டைம் லைக் திஸ். நான் இந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர். பட்ஜெட் பத்தி கேளுங்க, மக்களுக்கு போட்ட திட்டங்களை பத்தி கேளுங்க, சொல்றேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. வேற ஏதாவது உருப்படியா இருந்தா கேளுங்க, சொல்றேன். இருக்கு சார், நிறைய கேள்விகள் இருக்கு சார். எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களே. அப்ப குழந்தைங்க மட்டும் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் ஏன் சார் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்? எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏன் சார் என்ட்ரன்ஸ்? என் புள்ள படிக்கிறது நான் எதுக்கு சார் டெஸ்ட் எழுதணும்? 17 into 8 பதில் தரேன். என் பையன் முட்டாளா, உதவாக்கறையா? ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்ட அந்த குழந்தை எதுக்கு லாயக்கு இல்லையா? ஐஐடி அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வாங்க முடியுது. எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு சீட் வாங்க ஏன் சார் பெத்தவங்க 3 நாள் கியூல நிக்கணும்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு சார். பசங்களுக்கு படிங்கிற டென்ஷன், பெத்தவங்களுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற டென்ஷன், ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் வாங்கணும் டென்ஷன். ஏன் சார் படிப்பு இவ்வளவு துன்பமாயிடுச்சு? இதெல்லாம் யார் சார் சரி பண்ணுவாங்க? நீங்க தானே. என் பையன் 17 into 8 பதில் தெரியாதனால கோமால இருக்கான். இது நியாயமான கேட்டதுக்கு யாரோ ஆளை வச்சு அடிக்கிறாங்க. எங்களை குடும்பத்தோட கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. அது கூட பரவாயில்ல சார், தாங்கிக்கிட்டேன்.
ஆனா 20 வருஷம் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காம கவர்மெண்ட்ல வேலை பார்த்த என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி என் உள்ள ஆபரேஷனுக்கான லோனை கேன்சல் பண்ணிட்டாங்க சார். அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டேன் நானு? அப்படி என்ன சார் கேட்டேன் நானு? ஒரு அப்பனா என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்க முடியல, படிப்பாவது கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா சார்? என் பிள்ளைய காப்பாற்றணும்னு நினைச்சது தப்பா சார்? உங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க பிரச்சனை இவ்வளவு சீரியஸ் எனக்கு தெரியல. டோன்ட் வரி. உங்க வேலையும் உங்க பையன் ஆபரேஷனுக்கான லோனும் உடனே கிடைக்க ஏற்பாடு பண்றேன். போதுமா? போதாது சார். பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல சார். என்ன மாதிரி எத்தனையோ பெத்தவங்க குற்றவாளியா நிக்கிறாங்க. படிப்பு குழந்தைங்களுக்கு தண்டனையா மாறிடுச்சு சார். படிப்பால ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைங்க பாரம் ஆயிட்டே போறாங்க சார். பேப்பர்ல ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிட்ட நியூஸ் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் 100% ரிசல்ட் 100% ரிசல்ட் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவம் சார் குழந்தைங்க. இட்ஸ் a competitive world. வேற வழி இல்ல. என் வீட்லயும் பசங்க இப்படி கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. பசங்க கஷ்டப்படக்கூடாது சார். எந்த குழந்தையும் கஷ்டப்பட வேண்டாம். படிப்பு வரலன்னா என்ன? வேற ஏதாவது திறமை இருக்கும், தேடி பார்க்கலாம்ல சார். என் பையனுக்கு மேத்ஸ் வராது சார். பிசிக்ஸ்ல ரொம்ப வீக் தான் சார். ஆனா கிரிக்கெட் வரும் சார். நல்லா ஆடுவான் சார். அதுக்கு மார்க் போட்டா ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வருவான் சார். அறிவாளி குழந்தை, உதவாக்கிற குழந்தை யாரும் இல்ல சார். எல்லா குழந்தைகளுக்குள்ளயும் ஏதோ ஒரு திறமை இருக்கு சார். அதை தேடி கண்டுபிடிச்சு வளர்க்க வேண்டியதானே பேரண்ட்ஸ், ஸ்கூலு, டீச்சர், அதிகாரிங்க, அரசாங்கத்தோட பொறுப்பு. அதை செய்யாம குழந்தைங்களை முட்டாளு மக்கள் சொல்றது தப்பு சார். பெரிய பாவம் சார். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் மாறணும் சார். சார், உங்களுடைய ஒரு கையெழுத்து அடுத்த தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்திடும் சார். உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் மனசு வச்சா இது முடியும் சார். ஏதாவது செய்யுங்க சார், பிளீஸ். ஏதாவது செய்யுங்க. நான் உங்களுக்கு உறுதி தரேன். எஜுகேஷன்ல எதிர்காலத்துக்கு தேவையான மாற்றங்கள் வரும். நாளைக்கே வராது, ஆனா சீக்கிரமே வரும். உங்க பையனோட ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் வேணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சார். சார் ஒரே ஒரு ஸ்பீட் சார். தேங்க்யூ சார். You can relax now. உங்க பையன் கிடைச்சிட்டான். தேங்க்யூ டாக்டர். ஐயோ, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் பையனை பார்க்கலாமா? எனி டைம் யூ கேன் see. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஓகே ஓகே, கம் டாக்டர். Yeah. Last ball, 6 runs. Come on, Karthik. Karthik, you can. Karthik! You can, Karthik, you can! Last ball, pass.
காக்கும் துணைகள் தாவி தாவி போகும் மேகம் பொழியும் நேரம் காயப்பட்ட நெஞ்சில் வீரம் ஊற்றும் அந்த நீர் மேகம் எங்கு போனாலும் உந்தன் பின்னால் என்றும் துணையா எங்கு தொடராதோ தாவி தாவி போகும் மேகம் பொழியும் நேரம் காயப்பட்ட நெஞ்சில் வீரம் ஊற்றும்